நம்ம நம்ம மண்ணை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா அப்படின்றது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை. அது ஒரு உணர்வு, ஒரு வழி, ஒரு பல நினைவுகளின் கனவு, தியாகங்கள், இது எல்லாமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒரு படம். அந்த படம் நம்ம லைஃப்லயும் கனெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கான அவ்வளோ கொண்டாடுறாங்க. அது நல்லா இல்லைன்னா அவ்வளவும் நல்லா இல்லைன்ற ஒரு விமர்சனங்களும் வைக்கிறாங்க. ஸோ அந்த படம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலந்த ஒரு விஷயமாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் என்னை ஈர்த்தது. அதாவது சினிமாவில் நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் மீடியாவில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2015 வேலை பார்த்துட்ருக்கேன். 2021 ரிசைன் பண்ணிவிட்டு இந்த கொரோனா டைமில் கிளம்பிட்டேன். ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, ஒரு ஃபைலர் ஃபிலிம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். இந்த படத்தோட ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் எனது நண்பன் கோகுல். ஏன்னா நான் ஃபைலர் ஃபிலிம் அவன் தான் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணான். ஸோ அந்த படத்து நடந்த தாக்கத்தினால என் ஊரில் நான் பெரிய எல்இடி போட்டு ஒரு 1 hour ஸ்டோரி, அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு அதை நான் ப்ளே பண்ணேன். ஸோ அவங்க அந்த ஊர் மக்கள் கொடுத்த நம்பிக்கையில் அடுத்த படத்தை சார்கிட்ட அப்ரோச் பண்ணி இந்த ப்ராமிஸ் படம் இங்கே வந்து நிற்குது.